திருவாரூர் அருகே உள்ள கடுவங்குடி கிராமத்தில் மக்களின் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட நியாய விலைக் கடைக்கான கட்டடம் தற்போது கால்நடைகளின் பயன்பாட்டில் இருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் இந்நிலையை மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாட்டுத் தொழுவமாக மாறியிருக்கும் இந்த இடம் நியாய விலைக் கடையின் கட்டடம். திருவாரூர் மாவட்டம் கடுவங்குடி கிராமத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு 2,80,000 ரூபாய் செலவில் இந்த கட்டடம் கட்டப்பட்டு தற்போது வரை திறக்கப்படவில்லை. இதனால் கடுவங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ரேஷன் பொருட்களை வாங்க நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பல நேரங்களில் ரேஷன் பொருட்கள் வாங்கச் செல்லும் போது விபத்துகள் நிகழ்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் புகார் கூறுகின்றனர். நாங்க போராடி கடைசியில் திருநெல்வேலியில் அந்த கங்காடியை வச்சிருக்கிறாங்க. அங்க போறதுக்கு நாங்க வயசானவங்க போறதுனாக்கா அந்த மெயின் ரோட்டை நாங்க காலம் கடந்து அதில் போக முடியல. சில பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. எத்தனை பேர் அங்க மோட்டார் சைக்கிள் அடிபட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறாங்க. இந்த நியாய விலைக் கடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சியாக சில ஆண்டுகளுக்கு முன்பு 500 சாக்குகள் வந்துள்ளன. இருப்பினும் கடை திறக்கப்படாததால் அவை மக்கி வீணாகிவிட்டன. ஆடு மாடுகளுக்கு அடைக்கலம் தரும் இடமாகவும் செடி கொடிகளை கொட்டி வைக்கும் இடமாகவும் மாறியிருக்கிறது. நல்லது கிடது எதுவுமே ஈடுபட மாட்டாங்க. எத்தனை நடைய கோரிக்கை வச்சுட்டோம், எத்தனை நடைய மறைவு பண்ணிவிட்டோம். இது வரலையும் எதுவுமே செய்யல. எங்களுக்கு அங்காடி கட்டி கொடுத்து அப்படியே போட்டு மாட்டு கொட்டுவா மாதிரிக்க மாடு கட்டுறது, ஆடு அடையிறது எல்லாமே அதுலதான் கிடக்குது. 2009 கட்டின அங்காடி இது வரலையும் 6-7 வருஷம் ஆச்சு கட்டி கிடக்கு. அப்படியே சாக்கு கொண்டு கரை அரைச்சு கிடக்கு. இது நாங்க எல்லாரும் மக்கள்லாம் போராடுறோம். எவ்வளவோ நாங்க மனு கொடுத்து பார்த்துட்டோம். அந்த மனு கொடுத்தாலும் தூக்கி எறிஞ்சிடறாங்க. நாங்களும் பொம்பளை பிள்ளைய எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பாக்குறது. இதனால வரலையும் ஆம்பளைங்களும் முயற்சி பண்றாங்க, பொம்பளையும் முயற்சி பண்றோம். இந்த அங்காடி திறக்கப்பட மாட்டேங்கிறாங்க. பல ஆண்டுகளாக இந்த கட்டடத்தை திறக்காமல் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் தங்களது சிரமத்தை கருத்தில் கொண்டு நியாய விலைக் கடையை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டதற்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் நேரில் ஆய்வு செய்து கட்டிடத்தை திறப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் திருவாரூரிலிருந்து ராஜசேகர். திருவாரூர் மாவட்டம் கடுவங்குடியில் நியாய விலைக் கடை திறக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், கடந்த 6 ஆண்டு காலமாக நியாய விலைக் கடை திறக்கப்படாததற்கு என்ன காரணம்? கட்டி முடிக்கப்பட்ட கட்டடம் ஒன்று இத்தனை ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை என்றால் அதில் உள்ள சிக்கல்கள் என்ன? வணக்கம் மும்தாஜ். திருவாரூர் அருகே கடுவங்குடி கிராமத்துல கடந்த 2009ஆம் ஆண்டு ஏகேஎஸ் விஜயன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2.80 லட்சம் மதிப்புல இந்த அங்காடி கட்டப்பட்டது. கட்டப்பட்டு 6 ஆண்டுகள் ஆயிருக்கு. இப்ப இதற்கு என்ன திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அரசு அதிகாரிகள் இங்க 150 குடும்ப அட்டைகள் தேவைப்படுகிறது. குறிப்பாக இது ஒரு பகுதி நேர அங்காடி எனவும் இதற்கு 150 குடும்ப அட்டைகள் இருந்தால் மட்டுமே இந்த அங்காடி செயல்படும். இல்லை என்றால் இதுக்கு திறக்கிறதுக்கு எங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு கிடையாது என இவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, நாங்க தொடர்ந்து அப்போ இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலியில் சென்றுதான் நாங்க ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுல முதியவர்கள் இருந்து சிறியவர்கள் ஒரு மெயின் ரோட்டை கடந்துதான் இந்த சாலையை கடந்துதான் போய் வாங்குறதுனால அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த பகுதிக்கு போறப்ப ரேஷன் கடை சில நேரத்தில் பூட்டியே இருப்பதாகவும் பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து இவங்க பல முறை அரசு அதிகாரிகளுக்கும் மற்ற அரசு அதிகாரிகளிடம் பல்வேறு அதிகாரிகளுக்கு தொடர்ந்து இவங்க தகவல் தெரிவிச்சு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மும்தாஜ், நியாய விலைக் கடை இத்தனை ஆண்டுகாலமாக திறக்கப்படாமல் இருப்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு நடத்தினார்களா? இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன விளக்கம் அளித்துள்ளனர்? நாங்க ஏற்கனவே இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மதிவாளனிடம் இது குறித்து கேட்டோம். நாங்க தொடர்ந்து இதுவரை எனக்கு இந்த தகவல் இதுவரை வரவில்லை. இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு நடத்தி அந்த கட்டிடத்தை திறப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் மதிவாளன் நம்மிடம் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சம்பவ ரேஷன் கடை அதிகாரியிடம் கேட்டதற்கு இந்த கட்டிடம் சம்பந்தமாக எனக்கு இதுவரை தெரியவே இல்லை என்ற ஒரு பதிலும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். மும்தாஜ், ராஜசேகர், நீங்க இணைப்பில இருங்க. திருநெய்ப்பர் ஊராட்சி மன்ற தலைவர் கலாராணி நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். இத்தனை ஆண்டு காலமாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த ரேஷன் கடை இன்னும் திறக்கப்படாம இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அது குடும்ப அட்டைகள் குறைவா இருக்கிறதுனால அது திறக்கப்படல. அதனால எங்களுக்கு 130 குடும்ப அட்டை தான் இருக்கு. 20 குடும்ப அட்டை தந்தா நாங்க திறந்து தரோம்னு தாசில்தார் பிசி மீட்டிங் போட்டு சொன்னாங்க.
அப்ப கூட கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து சாலை மறியல் வைக்கணும், அப்படி உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்ப எங்கெல்லாம் கூட்டு வச்சு பீஸ் மீட்டிங் போட்டாங்க. அப்ப சொன்னாங்க இந்த கூப்பன் குறைவா இருக்கு, பக்கத்துலதான் வந்து அங்க இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம், இது இன்னும் 20 கூப்பன் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க திறந்து கொடுத்துருவோம் அப்படிங்கறத மட்டும் பேசி முடிச்சு திறந்து தந்துடும் கூடிய சீக்கிரமா, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அப்படியே இருக்காங்க. மறுபடியும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. மேடம், அதாவது நாங்களும் பல முறை எல்லாத்தையுமே புகார் பண்ணிட்டோம், அது இன்னும் வந்து திறந்து தரப்படல. மக்கள் அதனாலே என்னட்டு அடிக்கடி கிராம சபையில நிறைய பெட்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க திறக்க சொல்லி. என்னால முடிஞ்சது நான் மேல அதிகாரி பத்தி சொல்லதான் முடியும். எனக்கு திறக்கிறதுக்கான அதிகாரம் எல்லாம் இல்லைங்களா மேடம்? 4 கிலோமீட்டர் தூரம் சென்றுதான் வந்து தங்களுடைய ரேஷன் தேவைகளை வந்து வாங்கக்கூடிய ஒரு கடை இருக்கு அப்படின்னும் போது அந்த மக்கள் இவ்வளவு தூரம் வந்து சிரமப்பட்டு இருக்காங்க. இதற்கு மேல் அதிகாரிகள் வந்து எந்த அளவு ஒத்துழைக்கவில்லைன்னு சொல்றீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அங்கதான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, இப்ப திருநெல்வேலி ரேஷன்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க. மேடம், நீங்க தனிப்பட்ட முறையில எந்த மாதிரி நடவடிக்கைகள் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு குறித்து சொல்லுங்க. நான் என்கிட்ட சொல்லும் போது நான் தாசில்தாரை பார்த்து பேசுவேன், பேங்க்ல போயிட்டு என்ன அங்காடி திறந்து கொடுங்க, இது எனக்கு எப்ப பார்த்தாலும் இதே ஒரு புகார் பண்ணிட்டே இருக்காங்க, பேங்க் கொடுத்துட்டே இருக்காங்க என்கிட்ட, இதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க செஞ்சு தரோம்னு ஒரு 20 கூப்பன் ரெடி பண்ண சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம்னு இந்த பதில் மட்டும் தான் சொல்றாங்க. செஞ்சு தர்றோம்னு சொல்றாங்க, ஆனா செஞ்சு தரப்படல. மேடம், இது குறித்த ஆய்வு ஏதாவது நடத்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இது சம்பந்தமா நீங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இது சம்பந்தமா நாங்க தாசில்தார்ட்ட போய் பிசி மீட்டிங் போட்டு பேசி நாங்க இதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும், திறக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும். பண்ணிட்டு அவங்க திறந்து தரான்னு சொன்னாங்க, நான் அதை வந்து இன்னும் செயல்பாட்டு கொண்டாடவே மாட்டேங்கிறாங்க. மேடம், இணைப்பில் வந்ததுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலமாக ரேஷன் கடை வந்து திறக்கப்படாமல் இருக்கிறது. இது குறித்த கவனம் கண்டிப்பாக மேல் அதிகாரிகளுக்கு சென்று சேரும் என்று நம்புகிறோம்.